நீங்க உயிர்னு நினைச்ச ஒருத்தர் உங்களோட நம்பிக்கைய சுக்கு நூறா உடைக்கும்போது முதல்ல வர்ற உணர்வு கோபம் கிடையாது. அது ஒரு விதமான மரத்து போன வலி. யாருக்காக எதை வேணாலும் செய்யலான்னு நீங்க ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில அவங்க முன்னாடி நிக்கிறப்போ, நான் இதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டனாங்கிற அந்த ஒரே ஒரு கேள்வி உங்க மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்டிருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் உண்மையாகத்தானே இருந்தேன்னு நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்ககிட்டயே 1000 முறை கேட்டிருப்பீங்க. நண்பர்கள், காதலன், காதலி, ஏன் உங்க கூடவே இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் கூட சில நேரங்கள்ல உங்களை இப்படி உணர வச்சிருக்கலாம். இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரணத்தை நீங்க மட்டும்தான் சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையை சொல்லட்டுமா? அதிகம் நம்புறவங்க தான் இங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு சாபம் கிடையாது. இது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த வீடியோவோட ஒரு நிமிஷமும் உங்களோட காயத்துக்கான மருந்தாவும் உங்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கான தெளிவாவும் இருக்கும். இது ஒரு சாதாரண அட்வைஸ் கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட யதார்த்தம். முடிஞ்சா கண்ணை மூடிட்டு நான் சொல்றத ஒரு வார்த்தையா உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ரகசியங்கள் புரியாத வரைக்கும் நீங்க மறுபடியும் அதே வலையில தான் போய் விழுவீங்க. நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்றோம். அதாவது மத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை ஒரு முதலீடு மாதிரி பார்க்கறோம். நான் இவ்வளவு அன்பு கொடுத்தா அவங்களும் அவ்வளவு அன்பு கொடுப்பாங்கன்னு ஒரு கணக்கு போடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாம ஒருத்தர் அளவுக்கு அதிகமா நம்புறப்போ அவங்களுக்கு நாம தர்றது ஒரு வாய்ப்பில்ல, ஒரு அதிகாரம். நம்மள காயப்படுத்துற அதிகாரத்தை நாமளே அவங்க கையில கொண்டு போய் கொடுக்கறோம். ஒரு மனுஷனை நீங்க முழுசா நம்புறீங்கன்னா அவங்க பண்ண போற தப்புக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த தப்ப பண்ண அவங்களுக்கு நீங்க தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டு சாவியை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறீங்கன்னா அவங்க அந்த வீட்டை பாதுகாப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அதே சமயம் அவங்க நினைச்சா அந்த வீட்டை காலி பண்ணவும் முடியுங்கிற அபாயமும் அங்க இருக்கு. அந்த சாவியை கொடுக்கும்போது நாம கவனமா இல்லைன்னா அப்புறம் கதவு திறந்திருக்கேன்னு கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நெருக்கமானவங்க என்னை என்னைக்கும் காயப்படுத்த மாட்டாங்கன்னு. இதுதான் நம்ம பண்ற முதல் தப்பு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல யாருமே உங்களுக்காக பிறக்கல. அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. அந்த முடிவுகள் சில நேரங்கள்ல உங்களை காயப்படுத்தலாம். ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாங்கன்னா அவங்க கெட்டவங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அவங்களோட அந்த நேரத்து தேவைக்கு நீங்க ஒரு கருவியா இருந்திருக்கீங்க, அவ்வளவுதான். இத ஒரு பழிவாங்கிற உணர்ச்சியோட பார்க்காம ஒரு யதார்த்தமா பாத்தீங்கன்னா உங்க பாதிப்பு குறையும். கண்மூடித்தனமான நம்பிக்கை ஒரு மனுஷனை பலவீனமானவனா மாத்திடும். நீங்க மத்தவங்கள நம்புறது தப்பில்ல. ஆனா அந்த நம்பிக்கை உங்களோட சுயமரியாதையை விட பெருசா இருக்கக்கூடாது. ஒரு உறவுல நீங்க உங்களுக்கே தெரியாம அவங்க மேல ஒரு விதமான இமோஷனல் டிபெண்டன்சி, அதாவது உணர்வு ரீதியான சார்பு நிலைக்கு போயிருவீங்க. அவங்க ஃபோன் பண்ணலன்னா இங்க உங்களுக்கு உலகமே இருண்டு போகும். அவங்க ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா அன்னைக்கு முழுக்க உங்களால சாப்பிட முடியாது. யோசிச்சு பாருங்க. உங்க சந்தோஷத்தோட ஸ்விட்ச் போர்டு இன்னொருத்தன் கையில இருந்தா அவன் எப்ப வேணாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் உங்களுக்கான ஆபத்து ஆரம்பிக்குது. உங்களோட பலவீனம் என்ன, உங்களோட பயம் என்ன, எதை சொன்னா நீங்க உடைஞ்சு போவீங்கன்னு எல்லாத்தையும் நீங்களே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. பின்னாடி ஒரு நாள் ஏதாவது ஒரு சண்டை வரும்போது அவங்க அதே ஆயுதத்தை எடுத்து உங்களை குத்துவாங்க. அப்போ உங்களுக்கு வர்ற வலி அந்த வார்த்தையால வந்தது கிடையாது. இவனுக்கு போய் இதெல்லாம் சொன்னோமேங்கிற குற்ற உணர்ச்சியால வர்றது. அதனால தான் சொல்றேன், எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பகிராதீங்க. சில விஷயங்கள் உங்க மனசோட ரகசிய அறையிலேயே இருக்கட்டும். அதுதான் உங்களை ஒரு பாதுகாப்பான தூரத்துல வச்சிருக்கும். மன்னிக்கிறது பெருந்தன்மைதான். ஆனா ஏமாத்துறவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கறது முட்டாள்தனம். ஒருத்தர் உங்களை ஒரு தடவை ஏமாத்துனா அது அவங்க மேல இருக்கிற தப்பு. ஆனா அதே ஆள் உங்களை 2வது தடவை ஏமாத்துறாங்கன்னா அது கண்டிப்பா உங்க மேல இருக்கிற தப்பு தான். நீங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. அன்புங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. நீங்க ஒருத்தர் அன்பு செய்யலாம், ஆனா அவங்கள முழுசா நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டாலே பாதி வலிகள் காணாம போயிடும். நீங்க யார அதிகமா விரும்புறீங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் தான் வலிகளோட ஊற்றுக்கண். அவங்க இப்படித்தான் இருக்கணும், அவங்க என்கிட்ட இப்படித்தான் பேசணும்னு நீங்க ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க. அந்த கோட்டையில ஒரு சின்ன கல்லு விழுந்தாலும் உங்க மனசு தாங்காது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவங்க நினைக்கிற மாதிரி ஆள். நம்பிக்கைங்கிறது ஒரு மெதுவான பயணம். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க நல்லவங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. காலத்துக்கு முன்னாடி எதையும் முடிவு பண்ணாதீங்க. ஒரு மனுஷனோட நிஜமான முகம் எப்ப தெரியுமா?
அவங்களுக்கு உங்களால எந்த லாபமும் இல்லைன்னு தெரியறப்பவோ இல்லனா ஒரு நெருக்கடியான சூழல் வர்றப்பவோ தான் அவங்க யாருன்னு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் ஒரு மௌனமான அவதானிப்பு உங்ககிட்ட இருக்கட்டும். அவங்க பேசுறத விட அவங்க செய்யற செயல்களை கவனிங்க. வார்த்தைகள் ஜாலம் மிக்கவை, யார வேணாலும் மயக்கும். ஆனா செயல்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. உங்கள மதிக்காத ஒரு இடத்துல நீங்க அன்பை தேடி போறது ஒரு பெரிய தப்பு. உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற மரியாதை தான் மத்தவங்க உங்களுக்கு தரப்போற மரியாதையை தீர்மானிக்கும். நீங்க மத்தவங்களுக்காக உங்களை சிதைச்சிக்கும் போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு அக்கறை வராது, மாறா ஒரு அலட்சியம் தான் வரும். இது ரொம்ப கசப்பான உண்மை. ஆனா இத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இனிமே பாதிக்கப்படாம இருக்க முடியும். இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் கிடையாதுங்கிறது ஒரு தத்துவம் மட்டும் இல்ல, அது ஒரு பாதுகாப்பு கவசம். ஒருத்தர் இன்னைக்கு உங்களை கொண்டாடுவாங்க, நாளைக்கு ஒரு சின்ன காரணத்துக்காக உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இதை ஏத்துக்க பழகிக்கோங்க. நீங்க யாரையும் நம்பாம ஒரு கல்லு மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா நீங்க கொடுக்கிற நம்பிக்கை ஒரு விலையுயர்ந்த பொருளா இருக்கட்டும். தெருவுல போற வர்ற எல்லார்கிட்டையும் அதை தாராளமா கொடுக்காதீங்க. யாருக்கு எதை கொடுக்கணுங்கிற ஒரு எல்லை கோடு உங்களுக்குள்ள இருக்கட்டும். அந்த கோட்டை யாருக்காகவும் எப்பவும் தளர்த்தாதீங்க. அதிகமா பேசுறத விட அதிகமா கவனிங்க. அமைதிக்கு ஒரு சக்தி இருக்கு. அது மத்தவங்களோட உள்நோக்கத்தை உங்களுக்கு தெளிவா காட்டும். உங்க மனசு சொல்ற அந்த சின்ன குரலை எப்பவும் அலட்சியப்படுத்தாதீங்க. சில நேரங்கள்ல ஒருத்தரை பார்க்கும்போது உங்க மனசு ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்கும், இவங்கள ரொம்ப நம்பாதேன்னு. அந்த நேரத்துல உங்க அறிவை விட உங்க உள்ளுணர்வை நம்புங்க. ஏன்னா அது உங்க அனுபவங்களோட சாராம்சம். பாதிக்கப்பட்டதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறத நிறுத்திட்டு அந்த பாதிப்பு உங்களுக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சுன்னு யோசிங்க. உங்களை ஏமாத்தினவங்க உங்களுக்கு கொடுத்தது ஒரு பாடம். அந்த பாடத்துக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. இனிமே ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அவங்க அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவங்களான்னு சோதிச்சு பார்க்க தயங்காதீங்க. நம்பிக்கைங்கிறது இலவசமா கிடைக்கிற ஒரு பொருள் இல்ல, அது சம்பாதிக்க வேண்டிய ஒரு கௌரவம். மத்தவங்க உங்களை ஏமாத்தலாம், ஆனா உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்களோட பலம் உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னொருத்தரோட அங்கீகாரத்துக்காகவோ அன்புக்காகவோ ஏங்கி நிக்கிறப்பதான் நீங்க அடிமையாவீங்க. நீங்க தனிமையிலையும் வலிமையா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா யாராலையும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். இதுல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. சிலர் பூக்களா இருப்பாங்க, சிலர் முட்களா இருப்பாங்க. முட்களை பார்த்து பயந்து பூக்களை நேசிக்காம இருக்க முடியாது. ஆனா முள்ளை எப்படி கையாளணுங்கிற வித்தை தெரிஞ்சிருக்கணும். அதிகமா நம்புறது தப்பில்ல, ஆனா யாரை நம்புறோங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நீங்க இனிமே ஒரு பாதிக்கப்பட்ட நபரா இல்லாம ஒரு தெளிவான மனுஷனா வாழ ஆரம்பிங்க. உங்க அன்பு உங்களோட பலவீனமா இருக்கக்கூடாது, அது உங்களோட அடையாளமா இருக்கட்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில யாருக்கிட்ட நீங்க அதிகமா ஏமாந்து போனீங்க? அந்த ஏமாற்றம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? இந்த அனுபவம் இப்போ உங்களை எப்படி மாத்திருக்கு? உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை இங்க கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க கதையை கேட்கவும் உங்களுக்கு ஆறுதலா இருக்கவும் இங்க ஒரு சமூகம் இருக்கு. உங்கள மாதிரி இன்னொருத்தருக்கு உங்க அனுபவம் ஒரு பாடமா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவை கொடுத்திருந்தா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் இந்த நம்பிக்கை துரோகத்தால உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். இது மாதிரியான இன்னும் ஆழமான வாழ்க்கையோட உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நீங்க நேசிங்க, அதுதான் எல்லாத்துக்கும் மேல முக்கியம். நன்றி.